சொத்து வழக்கில் இருந்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரின் மனைவியை விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருந்து தருகிறார் தந்தி டிவி செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், பொன்முடியுடன் மற்றவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்களா? தீர்ப்பு பற்றின முழு விவரத்தை சொல்லுங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி பொன்முடி மீது கடந்த 2011ஆம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுப்புரம் இந்த வழக்கை தொடர்ந்து அவரோட வீடுகள், அவரோட கல்வி நிறுவனங்கள், அவரோட தொழில் நிறுவனங்கள்ல அதிரடி சோதனை ஒரே நேரத்தில் மேற்கொண்டு அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து கடந்த 2012ஆம் ஆண்டு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கில் தொடர்ந்து தலைமை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பிறகு தனி சிறப்பு நீதிமன்றம், ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா 39 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 39 சாட்சிகளுமே அரசு தரப்பு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறைகள், தனிநபர்களிடம் 39 குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த குறுக்கு விசாரணை முடிந்து இரு தரப்பு வாதங்கள் நடைபெற்றது. இதற்கு நடுவில் பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டது, அவரோட வங்கி கணக்குகள் முடக்கி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 13ஆம் தேதி விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீர்ப்பு வழங்க நீதிபதி சுந்தரமூர்த்தி உத்தரவிட்டிருந்தாரு. இன்னில பாத்தீங்கன்னா சரியா 10:35 மணிக்கு நீதிபதி சுந்தரமூர்த்தி 2 பேரும், அதாவது பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி பொன்முடி ஆகிய 2 பேரையும் விடுதலை செய்யறதா ஒரே வார்த்தையில சொல்லி அவர் இந்த தீர்ப்பை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த தீர்ப்புல திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது மனைவி பொன்முடி விசாலாட்சி 2 பேருமே விடுதலை ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் தான் சம்பாதிச்ச சொத்துக்கள் என்னன்னு சொல்லி அவர் வருமான வரி கணக்கோட வரியோட தாக்கல் பண்ணி, அதாவது அபிடேட்ல எலெக்ஷன் அப்ப தாக்கல் பண்ணாங்க. இந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் தாக்கல் செய்த சொத்து விவரத்தை வைத்துதான் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இந்த வழக்கை தொடர்ந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான காரணம், இந்த வழக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இதற்கான வரி செலுத்தி இதற்கான அனைத்து ஆதாரங்களையும் முறையாக காண்பிச்சுதான் இந்த தேர்தலில் அவர் நின்றார். இதை வச்சு இந்த வழக்கு தொடர்ந்தனால இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சாதகமா இருக்கு. இன்னைக்கு இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி 2 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. கோபிநாத், இந்த தீர்ப்பு தேர்தல் நேரத்தில் வெளியாகி இருக்கு. தீர்ப்பு குறித்து திமுகவினர் என்ன கருதுறாங்க? இது குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு வெளியாகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. கண்டிப்பா இதுல இவருக்கு எதிர்ப்பா இந்த தீர்ப்பு அமைந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டிட்டு இருக்க முடியாது. இப்ப இதுல விடுதலை செய்யப்பட்டதுனால திமுகவினர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே போல திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பழிவாங்கும் நோக்கத்தோட போடப்பட்ட இந்த வழக்கு என்பது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட போடப்பட்ட வழக்கு என்பது இதுல தீர்ப்பு மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கின்றத அவர் அவரோட கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு.